சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். சென்செக்ஸ் 633 புள்ளிகள் உயர்ந்து 76,704 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 196 புள்ளிகள் உயர்ந்து 23,777 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டில 2,537 பங்குகள் அட்வான்சஸ்லயும் 706 பங்குகள் டிக்ளைன்லயும் இருக்கு. 52 வீக் ஹைல 20 பங்குகளும் 52 வீக் லோல 139 பங்குகளும் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 129, லோயர் சர்க்கியூட்ல 57 பங்குகளும் இருக்கு. செக்டாரல் இண்டிசஸ்ல 19 செக்டார்கள் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. 2 செக்டார்கள் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஐடி, ரியாலிட்டி, டெலிகாம், மீடியா போன்ற இந்த செக்டார்கள்ல ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கு. எஃப்எம்சிஜி, மெட்டல் செக்டார் ஒரு டவுன் சைட்ல இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சந்தையினுடைய மூவ்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலா புல்லிஷா தான் முடிவடைஞ்சிருக்கு வெங்கடேஷ். அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கணிசமா அதிகமா இருக்கு டிக்ளைனை விட. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகமா இருக்கு லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணதை விட. 52 வார உச்சத்தை விட லோ அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். பட் அது இந்த மாதிரி ஒரு டர்ன் அரவுண்ட் நடக்கும் பொழுது நடப்பது சகஜம். 250 புள்ளிகளுக்கு மேல நிப்டி இன்னைக்கு வணிகத்துக்கிடையே ஏறி கிட்டத்தட்ட 23,900 தொட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கிட்ட தான் வரும். 23,850 இருந்து 23,900 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டெசிசிவா அடுத்த ஓரிரு நாட்கள் தாண்டினாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி சந்தை நகர முடியும். இல்லைன்னா மீண்டும் 23,600ங்கிற ஒரு சப்போர்ட்டுக்கும் அதற்கு அடுத்து 23,300ங்கிற லெவலுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பார் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த பாடில்ல. அந்த பிரச்சனை இன்னும் போய்கிட்டே இருக்கு. அட்டாக் சம்பந்தமா பல நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒன்னும் பாசிட்டிவான செய்தியா இருக்கல. க்ரூட் அப்கோர்ஸ் கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு, அதை பாக்குறோம். க்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்மால் கரெக்ஷன், பட் மேஜரா இல்ல அது. பட் நமக்கு யூஎஸ் டாலர் இன்னமும் வந்து என்எஸ்சியில பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல 92.50 கிட்ட தான் இருக்கு ஃபியூச்சர்ஸ். ஓகே, சோ அந்த ஒரு நெகட்டிவ் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு நமக்கு. சார், கடந்த 2-3 நாட்களாக ஐடி செக்டாரினுடைய பங்குகள், குறிப்பா இன்ஃபோசிஸ், டாடா போன்ற பங்குகள்லாம் ஒரு லோல இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்கே சார், என்ன காரணம்? இன்னைக்கு ஐடி செக்டார், அதே மாதிரி பொதுத்துறை அந்த எண்ணெய் நிறுவனங்கள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் விலை கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது. தொடர்ந்து நெகட்டிவா இருந்தது. பட் இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். ஒரு புல் பேக்ங்கிறது எப்போதுமே இருக்கும். தொடர்ந்து அடிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு துறையில கீழ் முகமா இருக்கிறதுல ஒரு ஏற்றம்ங்கிறது வருவது சகஜம். அதனாலதான் ஐடி செக்டார் நிறுவனங்களோ அல்லது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளோ ஒரு சின்ன புல் பேக் இருக்கு. சில தரகு நிறுவனங்களும் வந்து அது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பீட் அண்ட் டவுன் ஒரு வேல்யூ பையிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டதால் இந்த புல் பேக் இருக்கு. இது தொடர்ந்து இந்த ஏற்றம் இருப்பது இல்லைங்கிறது குறிப்பாக எண்ணெய் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை போர் பிரச்சனை எப்போ முடிவுக்கு வருகிறதோ அப்பதான் ஓரளவுக்கு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவினுடைய கச்சா எண்ணெயினுடைய எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில் இன்னும் ஹையா தான் இருக்கு. சார், இந்த இந்திய க்ரூட் பேஸ்கெட்னு சொல்றீங்களே சார், அப்படின்னா என்ன சார்? இந்தியன் க்ரூட்னு சொல்லல, முதல்ல நம்ம சாதாரணமா பேசக்கூடியது, நம்ம விலைய டெய்லி பேசுறது WTI க்ரூட், பிரெண்ட் க்ரூட், இது ரெண்டை பத்தி தான் நம்ம பேசுவோம். WTI க்ரூடுங்கிறது வெஸ்டர்ன் டெக்சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வெஸ்டர்ன் டெக்சாஸ் இன்டர்மீடியரிஸ் அப்படிங்கிற அந்த எண்ணெய் வந்து டெக்சாஸ் மாகாணத்தில் அதுக்கு மேல் அதை ஒட்டி இருக்கக்கூடியதுல இருந்து வரக்கூடியதுங்கிறதுனால அந்த பேர் அதற்கு அது கொஞ்சம் குறைவா இருக்கும் சாதாரணமாக பார்க்கும் பொழுது அதனுடைய விலை. பிரெண்ட் க்ரூடுங்கிறது நார்த் சி அந்த ஏரியால இருந்து வரக்கூடியது. அது வந்து அதனுடைய விலை சற்று அதிகமாக இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கான்னா இருக்கு. அதனுடைய குவாலிட்டியில, சல்ஃபர் கண்டென்ட்ல, ஸ்வீட் க்ரூடா சவர் க்ரூடா அப்படிங்கிற அடிப்படையில. பட் பேசிக்கலி ரெண்டுமே வந்து WTIங்கிறது ஹை குவாலிட்டி. அதே மாதிரி லைட் க்ரூடு, ஸ்வீட் க்ரூட்னு சொல்றது. ஸ்வீட்னு சொல்றது என்னன்னா லோ சல்ஃபர் கண்டென்ட் இருந்தா அது வந்து ஸ்வீட் க்ரூடு. லோ சல்ஃபர் கண்டென்ட் இருந்தா ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் ஈஸின்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்ப பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டா அதுவும் கூட ஓரளவுக்கு அது ஒரு லைட் அல்லது லோ டென்சிட்டின்னு சொல்றது ஸ்வீட் க்ரூட் வித் லோ சல்ஃபர் கண்டென்ட். பட் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் வேறு வேறு. அதனால அதனுடைய தரங்கள்ல சில வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்தியா வாங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இந்தியன் பேஸ்கெட்னு சொல்றோம் இல்லையா. இந்த இந்தியன் பேஸ்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காம்பினேஷன். அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்முடைய விலை வித்தியாசமா இருக்கு. அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த நம்ம பேசின ரெண்டையும் தாண்டி இருக்கக்கூடியது. இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்னுடையது வந்து ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அரைவ் பண்ணுவோம். ஓமன் அண்ட் துபாய் சவர் க்ரூட் அப்படின்னு சொல்றது. இது குவாலிட்டி கொஞ்சம் அடுத்த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 68% மேல வந்து இது போடுறது. அது 34% ஈக்குவலா வந்து ஓமன் அண்ட் துபாய் இதுல இருக்கும். பாக்கி 31 அல்லது 32%ங்கிறது பிரெண்ட் டேட்டட் ஸ்வீட் க்ரூட்னு சொல்றது. அதை பெஞ்ச் மார்க்கா வச்சுக்குவாங்க. இது ரெண்டும் இணைந்து தான் இது நம்ம இந்தியன் பேஸ்கெட்
அப்படின்னு சொல்லும் பொழுது வர்றது. இதனுடைய விலை வந்து நம்ம பேசக்கூடிய பிராண்ட் WTI எல்லாம் விட கணிசமாக அதிகமா இருக்கும். இது ரெகுலரா வந்து பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய PPAC இதனுடைய வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அவங்களுடைய இணையதளத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது $130 தாண்டிடுச்சு. ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு கரன்சி மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன சார், அது எப்படி இருந்துச்சு? கரன்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய மாறுதல்கள் இல்லை. அமெரிக்க டாலருடைய மதிப்பு மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. முதல் முறையாக $92.50 தாண்டி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு சிக்னிபிகண்டான ரேலி இன்னைக்கு இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. சர்வதேச சந்தையில US டாலர் இண்டெக்ஸ் 100க்கு கீழே தான் இன்னமும் இருக்கு. 99.662 அப்படிங்கிற லெவல்ல. உள்ளூர் சந்தையிலும் தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல பார்த்தோம்னா பெரிய மாற்றம் இல்லை. ஒரு ஸ்லைட் புல்லிஷ்னஸ் இருந்ததுங்கிறது உண்மை. $92.50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்ச் மாதம் முதிர்வடையக்கூடிய முன்பேற வணிக ஒப்பந்தம் தேசிய பங்கு சந்தையில. அதே மாதிரிதான் யூரோ, யென், பிரிட்டிஷ் பவுண்ட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஏற்றத்துல, ஜாப்பனீஸ் யென் எல்லாமே வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. பட் பெரிய மாற்றங்கள் சிக்னிபிகண்டா எதுவும் இல்லைங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். பட் குறையணும், அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இது கரன்சியை பொறுத்த வரைக்கும். பட் சர்வதேச சந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் US30, US100, 500 எதை பார்த்தாலும் பறந்த பிராடர் மார்க்கெட் எல்லாமே ஒரு ஸ்லைட் புல்லிஷ்னஸ் இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் JP225 குறியீடு இன்னைக்கு 2% மேல ஏறி இருந்தது. 54,000 தாண்டி வணிகம் நடந்தது. பரவலாக சர்வதேச சந்தைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்ததும் நம்முடைய சந்தை பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருப்பதற்கு ஒரு காரணம். பட் சர்வதேச சந்தையில் ஏன் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு கேட்டால் அதற்கான காரணங்கள் தெளிவாக இல்லை. ஏன்னா இன்னும் வார் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மாடரேட்டா இருக்கா இல்லையாங்கிறது போகத்தான் தெரியும். இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய பெடரல் ரிசர்வ் அதனுடைய சந்திப்பு நேற்று துவங்கி நடந்துகிட்டு இருக்கு. இன்றும் உண்டு. இன்று நள்ளிரவு நம்முடைய இந்திய நேரம் நள்ளிரவுக்கு பிறகு அவர்கள் வட்டி விகிதம் குறித்த மாற்றம் எதுவும் இருக்குமா இல்லையா, பணவீக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அறிவிப்புகள் வெளியாகலாம். பெரும்பாலும் வட்டி விகிதம் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன்னா போர் காரணமாக அங்கு வந்து மீண்டும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்த விலைவாசி மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருப்பதாக சமீபத்திய தரவுகள் சொல்கிறது. அப்படி பணவீக்கம் வந்து கட்டுக்குள் இல்லை. யுஎஸ்னுடைய பெடரல் டார்கெட் 2%, அதுக்கு மேல வந்து இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்ததுன்னா வட்டி விகிதத்தை நிச்சயம் குறைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஏற்றலாமா அப்படிங்கிற அல்லது அதற்கான ஒரு அறிகுறிகள், அது குறித்து ஏதாவது கணிப்புகள் வெளியானாலும் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பட் பெரும்பாலும் அப்படி ஏற்ற மாட்டாங்க உடனடியாக. பட் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு கோடிட்டு காட்டப்படலாம். சோ இன்னைக்கு இந்திய நேரம் நள்ளிரவுக்கு பிறகு அமெரிக்க வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும். பெடரல் ரிசர்வனுடைய இணையதளத்தில் அதை பார்க்கலாம். ஜெரோம் பவல் அதை பத்தி பேசுவாரு. அது பேசும்பொழுது பணவீக்கம் குறித்தும் குறிப்பிடுவார். இது கொஞ்சம் முக்கியமாக சர்வதேச சந்தைகளால் ரொம்ப கவனமாக அவங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது, கவனமாக பார்க்கப்படுகிறது இந்த போர் சூழல் காரணமாக. தங்கம், வெள்ளி மற்றும் மற்ற கமாடிட்டிஸ் அதனுடைய நிலவரம் என்ன சார்? கமாடிட்டி சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தங்கம், வெள்ளி அதனுடைய விலையில பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன வீக்னஸ். அதே மாதிரி தான் ஜிங்க், காப்பர் எல்லாமே ஒரு சின்ன சின்ன வீக்னஸ். MCX சந்தையில பார்க்கும் பொழுது முன்பேற வணிக ஒப்பந்தங்கள் எல்லாமே கொஞ்சம் வீக்னஸாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல. அதே தான் க்ரூட் ஆயில் கூட, கச்சா எண்ணெயுடைய விலையும் இறங்கும் முகத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் பெரிய வீக்னஸ்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன். சர்வதேச சந்தைகளிலும் அதே மாதிரி தான் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து ஒரு சின்ன இறக்கம். $95 கீழே வந்துருச்சு. $94 கிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் பிரெண்ட் கூட $102 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கோல்டு வந்து $5,000 கீழே தொடர்ந்து வணிகம் நடக்குது. வெள்ளி $80 கீழே தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி 80-79 ஒட்டி. தங்கம் வந்து 4,990 ஒட்டி வணிகம் நடக்குது. ஸ்லைட் வீக்னஸ் பர்சிஸ்ட். காப்பர்லயும் அதனுடைய விலை இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம் சார். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் வெங்கடேஷ். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.